أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير. الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق 7 سماوات طباقا ما ترى في خلق الرحمن من تفاوت فارجع البصر هل ترى من فطور ثم ارجع البصر كرتين ينقلب إليك البصر خاسئا وهو حسير. ولقد زينا السماء الدنيا بمصابيح وجعلناها رجوما للشياطين وأعتدنا لهم عذاب السعير. وللذين كفروا بربهم عذاب جهنم وبئس المصير. إذا ألقوا فيها سمعوا لها شهيقا وهي تفور تكاد تميز من الغيظ كلما ألقي فيها فوج سألهم خزنتها ألم يأتكم نذير قالوا بلى قد جاءنا نذير فكذبنا وقلنا ما نزل الله من شيء إن أنتم إلا في. إن الحمد لله نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. إن الله تعالى يقول في قرآنه القديم وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم
وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவுடைய திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் ஸலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅ தாபியீன்கள் எம் அனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அவனது மாளிகையில் குழுமியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, நாம் எல்லோரும் இந்த உலக வாழ்க்கையிலும் நாளை மறுமை வாழ்க்கையிலும் வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக எவற்றையெல்லாம் எடுத்து நடக்க வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு கட்டளை பிறப்பித்திருக்கிறதோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடந்து எவற்றையெல்லாம் தவித்துக் கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றதோ அந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக விலகி அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறு என்னையும் உங்களையும் கேட்டுக்கொண்டவனாக இந்த குத்பாவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இன்றைய குத்பாவில் புதிய முஸ்லிம்கள் விஷயத்தில் நாங்கள் செலுத்த வேண்டிய கவனம், அவர்களிடத்தில் நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற போதனைகளை இஸ்லாம் நமக்கு சொல்கிறது என்ற விடயங்களை ஒரு கணம் எனக்கும் உங்களுக்குமாக நினைவூட்டலாம் என்று நான் விரும்புகின்றேன். அல்லாஹு தஆலா தன்னுடைய திருமறையிலே கூறுகின்ற போது வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீ நினைவூட்டு, நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று குறிப்பிடுகிறான். அந்த வகையிலே இந்த நினைவூட்டல் நானும் நீங்களும் அல்லாஹ்வை நம்பியவர்கள், மறுமையை நம்பியவர்கள் என்ற வகையிலே நம் அனைவருக்கும் பயனளிக்க வேண்டும் என்று முதற்கண் எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலாவை பிரார்த்தனை புரிபவனாக இருக்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகின்ற முஸ்லிம்களுடைய விவகாரம் என்பது இன்றைய முஸ்லிம் சமூகத்தால் கவன ஈர்ப்பு செய்யப்படாத, கவனத்தில் கொள்ளப்படாத ஒரு விடயமாக, பேசப்படாத ஒரு பொருளாக இருந்து வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு புதிய முஸ்லிமுடைய விடயத்தில் ஒரு முஸ்லிம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், அவனுக்காக இவன் செய்ய வேண்டிய கடமைகள், பொறுப்புகள் என்ன, அவனுடைய விஷயத்தில் சமூகம் எத்தகைய பொறுப்புகளை, கடமைகளை கொண்டிருக்கிறது என்ற சிந்தனை இன்றைய முஸ்லிம் சமூகத்திலே மிக பெரும்பாலும் இல்லாமல் இருக்கின்ற மிகப்பெரிய குறைபாட்டை பார்க்கிறோம். நாம் எல்லோரும் யாரோ ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார் என்று சொன்னால் அதை பெரியதொரு மிக மகிழ்ச்சியாக, சந்தோஷமாக எடுத்துக்கொண்டு பிறகு அதனோடு அதை நாங்கள் முடித்து விடுகிறோம். யாராவது ஒருவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார் என்றால் மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் அப்படி என்று தக்பீர் சொல்லி இறைவனை புகழ்ந்து பிரார்த்தனை செய்து அவர் இஸ்லாத்துக்கு வந்ததோடு, அவர் கலிமாவை சொன்னதோடு, அவர் பெயரை மாற்றிக்கொண்டதோடு நம்முடைய பணிகள் எல்லாம் முடிந்துவிட்டது என்று சிந்திக்கின்றவர்களாகவே நாம் மிக அதிகமானவர்கள் இருக்கிறோம். இந்த புதிய முஸ்லிம்களுடைய விவகாரங்கள் குறித்து யோசிக்கின்ற, சிந்திக்கின்ற, அதற்காக திட்டங்களை வகுத்து செயற்படுகின்ற ஒரு பொறிமுறை, செயல் திட்டம் நிறுவன ரீதியாகவோ தனி மனித ரீதியாகவோ
நம்முடைய முஸ்லிம் சமுதாயத்தில் இல்லாமல் இருப்பது மிகப்பெரிய ஒரு குறைபாடான ஒரு விடயமாகும். இதனால் புதிதாக இஸ்லாத்துக்கு வருகின்றவர்களுக்கு அன்றைக்கு கிடைக்கின்ற வரவேற்பு, அடுத்தடுத்த நாட்கள் அவரை நாம் காணுகிற போது அவரை கண்டு ஒதுங்குகின்ற, தூரமாகுகின்ற, ஏதாவது உதவி கேட்கப் போகிறாரா என்று நினைக்கின்ற ஒரு நிலையைத்தான் இன்றைய சமூகத்திலே ஏற்படுத்தி வைத்திருக்கிறது. இன்றைய முஸ்லிம் சமுதாயத்தில் புதிய முஸ்லிம் என்று சொன்னால் அவர் இஸ்லாத்துக்கு வந்துவிட்டார் என்றால் தான் ஒரு புதிய முஸ்லிம் என்று சொல்லி தான் இஸ்லாத்துக்கு வந்த பள்ளிவாசலால் ஒரு கடிதத்தை எடுத்துக்கொண்டு ஊரூராக சென்று நான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறேன், நான் புதிய முஸ்லிம், எனக்கு உதவி செய்யுங்கள் என்று செய்வதுதான் புதிய முஸ்லிமுடைய நடைமுறை என்று நாங்கள் புரிந்து கொள்கின்ற அளவுக்கு அல்லது வருகின்றவர்கள் விளங்கிக் கொள்கின்ற அளவுக்கு இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய அவர்களுடைய கவன விவகாரம் இருக்கின்றது என்பதை நான் சொல்லித்தான் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதல்ல. இன்றைக்கு உலகளாவிய ரீதியில் இஸ்லாம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து கொண்டு வருகிறது. பல்வேறு மட்டங்களிலே இருக்கின்ற மிகப்பெரிய மனிதர்கள், மிகப்பெரிய ஆட்கள் என்று சொல்றாக்கள் எல்லாம் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வருகையை நாம் உளமாற மகிழ்ச்சியுறுகிறோம், சந்தோஷப்படுகிறோம். இன்னாரெல்லாம் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார்கள் என்று. ஆனால் நம்முடைய வீட்டுக்கு பக்கத்திலே இஸ்லாத்துக்கு வந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு குடும்பம், நமக்கு தெரிந்த அளவிலே இஸ்லாத்துக்கு வந்து கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிற குடும்பம், அவர்களுடைய வாழ்வு, அவருடைய நிலவரம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்காத அல்லது சிந்திக்க தவறிவிட்ட ஒரு சமுதாயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் இருக்கின்றோம் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சந்தர்ப்பத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய முஸ்லிம் சமுதாயத்திலே இஸ்லாத்துக்கு வருகின்றவர்கள் மிக அதிகமானவர்கள் எப்படி வருகிறார்கள் என்று பார்த்தால், அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார், இஸ்லாத்துக்கு வந்த என்பதற்கான அடையாளம் அவருடைய பெயர் மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் ஏற்கனவே இந்துவாக இருந்து கிறிஸ்தவனாக இருந்து பௌத்தவனாக இருந்த ஒருவர் அப்படியே வந்திருக்கிறார். தன்னுடைய கலாச்சாரத்தோடு, தன்னுடைய பண்பாட்டோடு, தன்னுடைய கொள்கைகளோடு அப்படியே வந்திருக்கிறார். அவருக்கு இஸ்லாத்தை தெளிவாக போதித்து விளங்கப்படுத்தி இஸ்லாமிய மார்க்கம் தான் சரியான மார்க்கம் என்று புரியப்படுத்தி நாம் அவர்களை இஸ்லாத்துக்கு எடுக்கவும் இல்லை. மாறாக வந்தவருக்கு அந்த நேரம் வந்த நேரத்தில் 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம் இஸ்லாம் என்று சொல்லி கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு எடுத்தாச்சு. அவர் பேரு மாத்தியாச்சு, இப்ப முஸ்லிம். அடுத்த கட்டம் எதுவுமே இல்லாத ஒரு நிலைக்கு நிறைய புதிய முஸ்லிம்களுடைய நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அதுக்கு பாரம்பரியமாக இருக்கின்ற பல முஸ்லிம்களும் காரணமாக இருக்கிறார்கள். பாரம்பரியமாக நாங்கள் முஸ்லிம்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர்கள் பலர் அவர்களை விட மோசமாக இருக்கிறார்கள். புதுசாக இஸ்லாத்துக்கு வந்தவரை விட தான் பரம்பரை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றவர் அவரை விட மோசமான ஒரு நிலையில், ஒரு முஸ்லிமிடெல்லாம் என்ன கொள்கைகள் எல்லாம் இருக்கக்கூடாது, அந்த கொள்கைகள் என்ன பழக்க வழக்கங்கள் எல்லாம் இருக்கக்கூடாது, அந்தந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் உள்ள ஒருவராக இருக்கின்றார். அவரோட வந்து இவரும் சேர்ந்து வளர்கிற போது 10 ஒன்று 11 மாறிவிடுகிறதே ஒழிய அவர் இஸ்லாத்துக்கு வந்ததில் எந்த மாற்றமும் இல்லை. இவருடைய குடும்பம், சூழல் இஸ்லாத்தை கற்றுக் கொடுக்கின்ற, விளங்கப்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலையிலையும் கூட இன்றைக்கு இல்லாத ஒரு நிலையை நாங்கள் பார்க்கிறோம். அதனால் இன்றைக்கு புதிதாக இஸ்லாத்துக்கு வருகின்றவருடைய பலருடைய நிலைமை பேரளவில் மாறி இருக்கிறார்கள். மற்றபடிக்கு மார்க்க ரீதியா ஒன்றும் அவர்களிடத்தில் கிடையாது. மார்க்க எந்த அடிப்படையான விளக்கம் அவங்களுக்கு கொடுக்கப்பட இல்லை. இது ஒரு விஷயம். பண்பாடு ரீதியாக அவர்கள் தங்களை மாற்றிக்கொள்ளாத ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அதுபோலவே அவர்களுக்கான தொடர்ச்சியான பராமரிப்பு, மேற்பார்வை, அதற்கான திட்டங்கள் எதுவுமே அற்ற ஒரு சமுதாயமாக நாங்கள் இருக்கின்றோம். புதுசா இஸ்லாத்துக்கு வந்தால் அடுத்த நாளைக்கு அவருக்கு பள்ளிவாசல் கடிதத்தை கொடுத்து அவரை பிச்சை எடுக்கி அனுப்புகின்ற ஒரு சூழ்நிலைக்கு மாற்றுகின்ற ஒரு சமுதாயமாக இருக்கின்ற அந்த நிலையை பார்க்கிற போது இஸ்லாத்துக்கு வந்தவர்களுக்கு ஒரு கௌரவம், ஒரு கண்ணியம் இந்த சமூகத்தில் இல்லாத ஒரு நிலை. இதை பார்த்து 4 பேர் இஸ்லாத்துக்கு வர முடியாத சூழல் இன்றைய முஸ்லிம் சமூகத்தில் காணப்படுகிறது.
எங்களுடைய சமுதாய பார்வையிலையும் அவர்களை ஒரு இரண்டாந்தர பிரஜைகளாகவே நாம் பார்ப்பதுண்டு. அவங்க மௌலா இஸ்லாம், அவங்க மௌலா இஸ்லாம் என்று சொல்லி அவர்களை நாம் ஒதுக்கி வைத்து விடுவோம். இவர் பாரம்பரியமாக அஸ்லான முஸ்லிமா, அவர் புதுசா வந்தாலாம், அவர் மௌலா இஸ்லாமாம் என்று இரண்டாந்தர பிரஜையாக ஒதுக்கி வைத்து விடுகின்ற அல்லது அவர்களை கவனிக்காமல் விட்டு விடுகின்ற நிலை பார்க்க நான் ஆரம்பத்தில் சொன்னது போல பல சந்தர்ப்பங்களில் இந்த மௌலா இஸ்லாத்தை விட தன்னை பரம்பரை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோர் மிக கேவலமான நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையும் ஒன்று. ஆனால் அதுக்குள்ள பெரிய கௌரவம். அவங்க மௌலா இஸ்லாம் ஆக்கள், நாங்க பாரம்பரிய முஸ்லிமாக்கள் என்ற ஒரு உருமாப்பும் இன்றைய சமூகத்தில் காணப்பட்டு அவர்கள் புறந்தள்ளப்படுகின்ற ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம். உண்மையிலே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இவர்களுடைய விவகாரத்தில் பொருளாதார ரீதியாக இவர்களை மேற்பார்வை செய்தல், கவனித்தல், அவர்களுக்கு அறிவுறுத்துதல் என்கிற அந்த விடயங்களோடு பொருளாதார ரீதியாக அவர்களுக்கு தனியானதொரு சீர்திட்டத்தை இஸ்லாம் வகுத்திருப்பதை பார்க்கிறோம். இஸ்லாம் சொல்லுகின்ற பொருளாதார கொள்கையிலே ஜகாத் என்று சொல்லுகின்ற ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய பொருளாதாரத்திலிருந்து கணக்கு பார்த்து கொடுக்க வேண்டிய அந்த கட்டாயமான கடமையில் ஒரு பங்கு, சேகரிக்கப்படுகின்ற ஜகாத்தில் ஒரு பங்கு இந்த முஅல்லஃபத்துல் குலூப் என்று சொல்லப்படுகின்ற புதிதாக இஸ்லாத்தோடு இணைந்து கொண்ட சமுதாயத்துக்கு தனியாக ஒதுக்கி வைத்து அந்த சமூகத்துடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகிறது. அவர்களுக்கு ஒரு பொருளாதார ரீதியான ஒரு இன்சூரன்ஸ், ஒரு பாதுகாப்பு இஸ்லாமிய பொருளாதார கோட்பாட்டிலே செயற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் துரதிர்ஷ்டம் என்னவென்றால் ஜக்காத்தையே ஒழுங்காக கொடுக்காத சமுதாயம் நாங்கள். ஜக்காத்து பேசுறதுக்கு எனக்கும் அழகா இருக்கும், கேட்கறதுக்கு உங்களுக்கும் அழகா இருக்கும், ஆனா அதை பக்கத்துல இருந்து வெடுக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. அதை கணக்கு பார்க்கறதுக்கு, முறையாக கணக்கு பார்த்து ஜக்காத்து கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லாத ஒரு சமுதாயம். அப்படித்தான் கொடுத்தாலும் பேருக்கு புகழுக்கு 4 பேருக்கு தெரிய 50 ரூபா, 100 ரூபா, ஒரு 500 ரூபா, 1000 ரூபாயோட ஆக்களை கூட்டி வச்சு கொடுத்து போட்டு ஜக்காத்து கொடுத்து விட்டேன் என்று இருமாப்படைகிற ஒரு சமுதாயமாக இருக்கின்ற தோரணையில் நாம் எங்கு இந்த முஅல்லஃபத்துல் குலூப் என்ற இந்த புதிதாக இஸ்லாத்தில் இணைந்து கொண்ட அல்லது இணைவதற்கு ஆர்வத்தோடு இருக்கின்ற அந்த சமுதாயத்தை கவனிப்பதற்கு நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு பொறிமுறையை கொண்டு வருவோம் என்பது கேள்விக்குறியான ஒரு விஷயமாக இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முஅல்லஃபத்துல் குலூப் என்று சொல்லுகின்ற அல்லாஹ் குர்ஆனில் அவர்களை அப்படி அடையாளப்படுத்துகின்றார். இஸ்லாத்தோடு தங்களுடைய உள்ளத்தை இணைத்துக் கொண்டவர்கள். சிலர் இஸ்லாத்துக்கு வராமல் இஸ்லாத்தோட நல்ல அபிப்பிராயத்தோட, இஸ்லாம் மார்க்கத்தின் மீது ஒரு நல்ல ஒரு கண்ணியத்தோட, முஸ்லிம்கள் சம்பந்தமான ஒரு நல்ல எண்ணத்தோடு இருக்கின்ற ஒருவர், இவருக்கும் ஜக்காத்தில் ஒரு பங்கு கொடுத்து அவரை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கின்ற ஒரு வீர திட்டத்தை செய்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டுகிறது. வந்திருக்கின்ற ஒருவரை தக்க வைத்துக் கொள்வதற்கு, வந்திருக்கின்ற ஒருவர் என்ன நோக்கத்தில் வந்தாலும், யாருடைய நோக்கத்தையும் எந்த நோக்கத்தில் வந்தார் என்று உள்ளத்தை பிளந்து பார்க்க வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. இஸ்லாம் அந்த விஷயத்தில் மிச்சம் கவனமாக இருக்க சொல்கிறது. அவ்வாறு வந்திருக்கின்ற ஒருவரை இந்த ஜக்காத்துடைய நிதியின் ஊடாக பராமரித்து அவருடைய தேவைகளை நிறைவு செய்வதற்கான வழிகாட்டல்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு அடையாளப்படுத்துவதை பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனில் ஜக்காத் சம்பந்தமாக பேசுகின்ற போது இன்னமா ஸதகாத் லில் ஃபுகராஇ வல் மஸாகீன், இந்த ஜக்காத் என்கிறது ஃபுகராக்களுக்கு, வறிய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். மிஸ்கீன் என்று சொல்லுகின்ற மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அந்த ஜக்காத்தை வசூலிக்கின்ற, அதை நிர்வகிக்கின்றவர்களுக்கு ஒரு பங்கு கொடுக்கணும். கொடுத்தா தான் அந்த வேலை சரியா நடக்கும். அதுபோல இஸ்லாத்தின் பக்கம் தங்களுடைய உள்ளத்தை பிணைத்துக் கொண்டவர்கள், இவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்ற அந்த 8 கூட்டத்தில் ஒரு கூட்டமாக இந்த முஅல்லஃபத்துல் குலூப் என்ற அந்த சமூகத்தை அல்லாஹ் தஆலா வரையறைப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த ஜக்காத் என்ற பொறிமுறை முஸ்லிம் சமுதாயத்தில் சரியாக இயங்கி அதில் இந்த முஅல்லஃபத்துல் குலூப் என்ற சமூகத்துக்கான நிதியம் சரியாக செயற்படுமாக இருந்தால் முஸ்லிம் சமூகத்தில் புதிதாக இஸ்லாத்துக்கு வருகிறவர்கள் பற்றிய எந்த கவலையும் தேவையில்லை. அதற்கான தாராளமான பொருளாதார பின்புலம் முஸ்லிம் சமூகத்திலே இருக்கும். சாதாரணமாக இந்த அக்கறை பற்றி எடுத்துக்கொண்டால்
ஜக்காத்து 1 கோடி ரூபாய் ஒரு வருஷத்தில் சேருகிறது என்றால் அதில் 8 ஒரு பங்கு இந்த சமூகத்துக்குரியதாக இருக்கும். அல்லது தேவையுடையவர்களாக இருந்தால் 8 கூட்டம் இல்ல 4 சாராருக்கும் அந்த கோடி பங்கு வைக்கப்படும். பெரியதொரு பணம் வருஷா வருஷம் சேர்ந்து கொண்டிருக்கும் இந்த சமூகத்தை பராமரிக்கிறதுக்கு. ஆனா ஜக்காத்தும் நிறுவன ரீதியாக செயலிழந்து போய் இவர்களை பார்ப்பதற்கு பராமரிப்பதற்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு புதுசாக இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறோம் என்று ரோட்டாக அலைந்து திரிகின்ற ஒரு சமுதாயத்தை காணுகின்ற போது மிகவும் கவலையாக இருக்கிறது, வெட்கமாக இருக்கிறது. இந்த சமூகத்துடைய இந்த போக்கு, இந்த நிலவரம் எப்படி மற்றவர்களை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கும் என்ற ஒரு மனவேதனையை கொண்டு தருகின்ற ஒரு நிகழ்வை நாங்கள் எல்லாரும் பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, உண்மையாகவே இந்த இஸ்லாத்தின் பக்கம் ஈர்க்கப்படுகின்ற ஒருவர் அவருக்கு பொருளாதார ரீதியாக நாங்கள் அவர்களை கை கொடுத்து உதவி செய்கிற போது அவர்கள் இந்த மார்க்கத்தில் இன்னும் பிடிப்பு கொண்டவர்களாக இருப்பார்கள். இன்னும் மத்தாக்களை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். இந்த குடும்பத்தில் நானா இருக்கிறார், தம்பி இருக்கிறார், சகோதரி இருக்கிறார், அம்மா இருக்கிறா, அப்பா இருக்கிறா, இவங்க எல்லாரையும் கொண்டு வரதுக்கு ஆசைப்படுவார், கொண்டு வருவார்கள். ஆனா வந்திருக்கின்ற ஆளுற நிலையே மோசமாக இருக்கிற போது, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கிற போது, இருப்பிடத்துக்கே ஒரு இடமில்லாமல் இருக்கிற போது, மாசத்துக்கு மாசம் கிழமைக்கு கிழமை வீடு மாறி மாறி வாழ்ந்து கொண்டிருக்கிற போது இந்த சீலத்துக்குள்ள அம்மாவை அப்பாவை குடும்பத்தாக்கள் எடுத்து என்ன செய்ய, அவங்க இருக்கிற மாதிரி இருந்துட்டு போகட்டும், நான் என்ன செய்ய வந்து நான் கிடக்க நின்று கிடக்கிற சமுதாயமாகத்தான் நிறைய புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த சமூகத்தை நாங்கள் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சரியான பராமரிப்புக்கான ஒரு நிதியம், ஒரு செயற்திட்டம், ஒரு பொறிமுறை நமக்கிட்ட இல்லாததன் காரணமாக யாரும் இஸ்லாத்துக்கு வந்தா இப்ப பயம் இருக்குது, மிகப்பெரிய கவலையா இருக்குது. நீங்கள் கவலைப்படுகிறீர்களோ இல்லையோ, தாவா பணியில பொறுப்பாக இருக்கின்றவர்கள் பல சந்தர்ப்பங்களில் அதிகமாக கவலைப்படுகிறார்கள் யாரும் இஸ்லாத்துக்கு வந்தா. ஆனா உண்மையாகவே யாரும் இஸ்லாத்துக்கு வந்தா சந்தோஷப்படணும், மகிழ்ச்சி அடைய வேணும். அல்லாஹு தஆலா மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை கொடுத்திருக்கிறான் என்று நாம் மகிழ்ச்சி அடையணும். உன்னால் அல்லாஹு தஆலா ஒரு மனுஷனுக்கு ஹிதாயத்தை கொடுக்கிறது. இந்த உலகத்தில் சிவப்பு ஒட்டகைகள் கிடைப்பதை விட மேலானது என்று நபியோடு சொன்னார்கள். அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று நாம் சந்தோஷப்பட வேணும். ஆனா கவலைப்படுவதை தேர வழி இல்லை. என்ன நான் இஸ்லாத்தை எடுத்துக்கொண்டா அவரை நான் தான் தலையில கட்டிட்டு தெரியும், அவருடைய குடும்பத்தை நான் தான் பராமரிக்கணும். நீங்க இஸ்லாத்தில் எடுத்த நீங்க பார்த்துக்கங்க, இதெல்லாம் தெரியாமலா நீங்க இஸ்லாத்துக்கு எடுத்த அப்படி என்று சமுதாயம் அவருடைய தலையின் மீது முழு பாரத்தையும் கட்டிவிட்டு ஒதுங்கி விடுகின்ற ஒரு சூழ்நிலையை இன்றைய தாவா களத்தில் மிக தெளிவாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய ஊரில் எப்படி நடக்கிறோம் தெரியும். எங்கட பகுதிகளில் நாங்கள் அனுபவ ரீதியாக உணர்கின்ற ஒரு விஷயம், யாராவது இஸ்லாத்துக்கு வாரண்டு வந்தா எங்கட வீட்டில் அல்லது தாவா பணியில ஈடுபடுற முக்கியமான மௌலிமாரை வீட்டை கூட்டி போட்டு வைத்துவோம். இந்த பொம்பளை ஒன்று வந்துட்டு இஸ்லாத்துக்கு வர போறோம், மௌலவி இஸ்லாத்தை எடுத்துங்க, இந்த ஒரு குடும்பம் வந்திருக்குது இஸ்லாத்துக்கு வர போறாங்களாம். இப்படியே தலையில் கட்டிவிட்டு போகின்ற ஒரு சமுதாயமாக இருக்கின்ற ஒரு சூழலை பார்க்கிறோம். ஒரு வகையில் அல்லாஹு தஆலா அப்படி ஒரு வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான் என்று சந்தோஷப்பட்டாலும் மனிதன் என்ற அடிப்படையில் இவருடைய பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்வது? ஒரு பொம்பளை பிள்ளை வந்தா அவருடைய வாழ்க்கை பிரச்சனை, அவளுக்குரிய பாதுகாப்பு பிரச்சனை, ஒரு இளைஞன் வந்தால் அவனை வச்சு பராமரிக்கிற பிரச்சனை, ஒரு குடும்பம் வந்தால் அவர்களை வைத்து பராமரிக்கின்ற இந்த பிரச்சனையெல்லாம் பார்க்கிற போது சாதாரணமாக ஓரிரு மனிதர்களால் அந்த பணியை அந்த சுமையை சுமந்துவிட முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு சமூகத்தின் மிகப்பெரியதொரு பாரமான ஒரு விஷயமாக இந்த விடயம் இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் மிக தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறை நாங்கள் படித்து பார்க்கிற போது இஸ்லாத்துக்கு வருவதற்கு ஆசை கொண்டவர்களையும் இஸ்லாத்திற்கு வந்திருக்கின்றவர்களையும் பொருளாதார ரீதியாக கவனிக்கின்ற விஷயத்தில் நபி அவர்கள் அதிக அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்பதை வரலாற்றிலே நாங்கள் மிக தெளிவாக பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போரின் போது கிடைக்கப்பெற்ற கனிமத்தில் மிகப்பெரியதொரு பகுதியை அதற்கு முன்னர் இஸ்லாத்துக்கு வந்த புதிய முஸ்லிம்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு பொறிமுறையை வகுத்தார்கள். அதிலும் பெரிய பெரியாக்கள் என்று கருதப்பட்டவர்களுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஹுனைன் போரில் கிடைத்த தர்மத்தில் அந்த கனிமத்தில் கொடுத்தார்கள். சொல்ல போனால் அபூ சுஃபியான்
ஹிஜ்ரி 8வது வருடம் இஸ்லாத்துக்கு வந்த ஒருவர் ஹிஜ்ரி 9 ஹுனைன் போர் நடக்கிறது. அந்த போராட்டத்தில் கிடைச்ச கனிமத்து ஒரு பெரிய பகுதி அபூ சுஃபியானுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அபூ சுஃபியான் மக்காவில் மிகப்பெரிய ஒரு தலைவர், மிகப்பெரிய ஒரு செல்வாக்கோட வாழ்ந்த ஒருவர். அவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறார். அவரை நாம பொருளாதார ரீதியா கவனிக்கணும். இவருக்கு இப்படி ஒரு கௌரவத்தை கொடுத்தா இன்னும் வெளியில் இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் பாருங்க அபூ சுஃபியானுக்கு எவ்வளவு மதிப்பு, எவ்வளவு கௌரவம் அப்படின்னு சொல்லி வருவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்ற அடிப்படையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சுஃபியான், அதே போன்று யஅலா பின் உமையா போன்ற நபித்தோழர்களுக்கு, புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட நபித்தோழர்களுக்கு அதிகமாக அள்ளி கொடுத்தார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அதீ பின் ஹாத்திம் என்று சொல்லுகின்ற இஸ்லாத்துக்கு வந்த நபித்தோழருக்கு தன்னுடைய ஆட்சி காலத்தில் ஒரு முறை 330 ஒட்டகங்களை அவருக்கு தர்மமாக கொடுத்ததாக வரலாற்றிலே பார்க்கிறோம். இதுவெல்லாம் புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த மக்களை கவனிக்கின்ற விஷயத்தில் இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய தலைமைத்துவம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை நமக்கு மிக தெளிவாகவே அடையாளப்படுத்துகின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். வேறொரு அமைப்பில் பார்க்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹுனைன் போருக்கு பிறகு அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு, அக்ரா பின் ஹாபிஸ் ரலியல்லாஹு அன்ஹு, உயைனா பின் ஹிஸ்ன் ரலியல்லாஹு அன்ஹு, மாலிக் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, அப்பாஸ் பின் மிர்தாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்கள், புதிதாக இஸ்லாத்துக்கு வந்த இந்த நபித்தோழர்களுக்கு ஹுனைன் போராட்டத்திலே கிடைக்கப்பெற்ற கனிமத் பொருளில் மிகப்பெரியதொரு பகுதியை அவர்களுக்கு கொடுத்தார்கள் என்று ஹதீஸ்களில் நாங்கள் பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு அந்த புதிய முஸ்லிம்களுக்கு கொடுத்துவிட்டு சொல்லுகிறார்கள், நான் சில மனிதர்களுக்கு கொடுக்கின்றேன், ஆனால் நான் கொடுக்காமல் இருக்கின்ற பலர் நான் கொடுக்கின்ற ஆட்களை விட எனக்கு விருப்பமானவர்கள். அதனால எனக்கு நேசத்துக்குரிய பலர் இருக்க அவங்களுக்கு கொடுக்காம என் சமூகத்தில் தேவையுடைய இன்னும் பலர் இருக்க அவர்களுக்கு கொடுக்காமல் நான் இவர்களுக்கு கொடுக்கின்றேன். ஏன் தெரியுமா? அவர்கள் மீண்டும் நரக குழிக்குள் போய் சேர்ந்து விடக்கூடாது என்பதற்காக, அவர்கள் நரகத்தின் படுகளுக்குள்ளே முகந்திர தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இஸ்லாத்துக்கு வந்த ஒருவர் அவருக்கு சரியான பராமரிப்பு, சரியான கவனிப்பு, சரியான வழிகாட்டல் இல்லாம மீண்டும் எந்த நரகத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டு வந்தாரோ அவர் மீண்டும் அதே நரகத்துக்கு போய்விடக் கூடாது என்பதற்காகவே நான் இவ்வாறு செய்கிறேன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நம்ம முஸ்லிம் சமூகத்தில் நாம பார்க்கிறோம், இஸ்லாத்துக்கு வந்த பலர் சரியான கவனிப்பு இல்லாம, சரியான வழிகாட்டல் இல்லாம, சரியான அறிவூட்டல் இல்லாம, சரியான பராமரிப்பு இல்லாம மீண்டும் வந்த சமூகத்தை நோக்கி போன வரலாறு முஸ்லிம் சமூகத்திலே ஆங்காங்கே நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஏண்டா ஒரு திட்டமும் இல்லை, ஒரு செயற்பாடும் இல்லை, ஒரு எந்த வகையான ஒரு பொறிமுறையும் இல்லாத ஒரு நிலையில் இஸ்லாத்துக்கு வந்தா பள்ளிக்கு கொண்டாந்தாச்சு, இவர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காரு அறிவுப்படுத்தாச்சு, கலிமாவை சொல்லி கொடுத்தாச்சு, இனி அந்த விஷயம் முடிஞ்சு. அது நீங்க பார்த்துக்க வேண்டியதான். இஸ்லாத்துக்கு வந்தா உங்களுக்கு கவனிக்கணுங்கிற அவசியம் இல்லை, எங்களுக்கு கிடையாது. சட்டம் பேசுவோம். இஸ்லாத்துக்கு வந்தா உங்களுக்கு சோறு வேணும் அவசியம் இல்லை, எங்களுக்கு கிடையாது. நீங்க உழைச்சு வாழ்வான். ஆனா அதுக்குரிய மார்க்க அறிவு, அதுக்குரிய வழிகாட்டல், அதுக்குரிய செயற்திட்டங்கள் நம்ம இடத்துல இருக்கணும். இஸ்லாத்துக்கு வருகிற ஒருவன் தன்னுடைய தாயை பகைத்துக் கொண்டு, தன்னுடைய தந்தையை பகைத்துக் கொண்டு, தன்னுடைய குடும்பத்தை பகைத்துக் கொண்டு, தன்னுடைய மனைவியை பகைத்துக் கொண்டு, சிலர் தன்னுடைய கணவரை பகைத்துக் கொண்டு, தன்னுடைய பிள்ளைகளை பிரிந்தெல்லாம் வருவார்கள். அவர்கள் வருகின்ற ஒருவர் இந்த சமூகத்துக்கு வரக்கூடியவர்கள் புதிய மனிதர்கள், புதிய ஒரு சூழலுக்கு வந்திருக்கிறார்கள். எனவே அவர்களை எல்லா வகையிலும் வழிகாட்டுகின்ற பாரிய பொறுப்பு இந்த முஸ்லிம் சமூகத்துக்கு இருக்கிறது என்பதை இந்த சமுதாயம் கட்டாயமாகவே உணரத் தலைப்பட்டிருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புதிய முஸ்லிம்களுடைய விவகாரம் என்பது நம்முடைய வேலை திட்டங்களில் கவனிப்பாரற்ற அல்லது கவனஈர்ப்பு செய்யப்படாத ஒரு விவகாரமாக இருந்து வருகின்ற நிலைமை மாறி எங்களுடைய தாவாவுடைய செட்டப்ல, எங்களுடைய முயற்சிகளுடைய செட்டப்ல இந்த புதிய முஸ்லிம்களுக்கான தனியான ஒரு சீர்திட்டம் கட்டாயமாக வேண்டும். அதற்காக பொருளாதாரத்தை செலவழிக்கின்ற நல்ல உள்ளங்கள் இந்த சமுதாயத்திலே வேண்டும். என்னுடைய பொருளாதாரத்திலிருந்து, என்னுடைய உழைப்பில் இருந்து இந்த புதிய முஸ்லிம்களுடைய மேற்பார்வைக்காக, அவர்களை கவனிப்பதற்காக, அவருடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக என்னால் முடியுமான பொருளாதாரத்தை நான் வழங்குகின்றேன் என்று சிந்தித்து அதற்காக செலவழிக்கின்ற நல்லுள்ளங்கள் இந்த சமுதாயத்தில் வேண்டும். அப்படியான நல்லுள்ளங்களை உதவியின் காரணமாகத்தான் இந்த சமுதாயம் கட்டாயமாக பராமரிக்கப்படும். எனவே இந்த விடயத்தை 10-11 என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு விட்டுவிடாமல் இது கட்டாயமாக இந்த சமூகத்தில் சிந்திக்கப்பட வேண்டிய
கவனிக்கப்பட வேண்டிய ஒரு பகுதி. நாம் பலரதை கவனிக்காமல் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எதிர்வரக்கூடிய காலங்களில் இந்த புதிய முஸ்லிம்களுடைய விவகாரத்தில் அதிகமான விஷயங்களை நாங்கள் கதைத்து பேசி சிந்தித்து ஆலோசித்து அதற்கான செயற்திட்டங்களை வகுப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கதீரன் கமா அமர் وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இஸ்லாத்தில் நுழைந்து இஸ்லாத்தை தங்களுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற முஸ்லிம்கள், முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தோடு ஈர்க்கப்பட்டவர்கள், இவர்களுடைய விவகாரங்களை கவனத்தில் கொண்டு நாங்கள் செயற்திட்டங்களை வகுப்பது போல இஸ்லாத்தின் மீது மதிப்பு வைத்திருக்கின்ற, மரியாதை வைத்திருக்கின்ற, நல்ல உணர்வோடு இருக்கின்ற அவர்களை ஊக்குவித்து அவர்களோடும் நல்ல உறவுகளை பேடி அவர்களிடம் எங்களுடைய பண்பாடு ஒழுக்கங்களை அவர்களுக்கு காட்டி அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வருகின்ற வேலை திட்டத்தையும் செய்வது இந்த முஸ்லிம் சமுதாயத்துடைய மிகப்பெரிய பொறுப்பாகும். நீங்கள் யோசிக்கலாம், வந்திருக்கின்ற ஆட்களையே கவனிக்க வக்கற்ற சமுதாயமாக நாங்கள் இருக்கிறோம். எத்தனையோ குடும்பங்கள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே சீரழிந்து சிதைந்து சின்னாபின்னமாக இருக்கின்ற நிலையை நாங்கள் பார்க்கிறோம். இதுக்குள்ள வராதாக்களை பத்தி பாரத்துக்கான ஏற்பாட்டை நாங்கள் எப்படி செய்கிறது என்ற ஒரு குறைபாடு நம்மிடத்தில் இருக்கிறது. உண்மையான யதார்த்தமான விஷயம். ஆனால் உண்மையாகவே தாவா, இஸ்லாமிய பிரச்சாரம், இஸ்லாத்தை மக்களுக்கு எட்டி வைத்தல், இஸ்லாத்தின் செய்திகளோடு மக்களை இணைத்தல், ரப்போடு மக்களை இணைத்தல், சத்திய மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்பது உண்மையாகவே முஸ்லிம் சமுதாயத்தை மட்டும் இலக்காக கொண்டதல்ல. அது நாங்கள் வாழுகின்ற, எங்களோடு சம்பந்தப்படுகின்ற முஸ்லிம் அல்லாத உறவுகளையும் மையப்படுத்தியதாக இருக்க வேண்டும். அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தாவாவுடைய செயற்திட்டத்தில் ஒரு முக்கியமான இடத்தை வகித்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் பார்க்கிறோம், சஃப்வான் பின் உமையா என்று சொல்லுகின்ற ஒரு மனிதர், அவருக்கு அரச நிதியிலிருந்து பொருளாதார உதவிகளை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செய்தார்கள். அவர் இஸ்லாத்துக்கு வர இல்லை. ஆனா அவரை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக அவர் குறைஷியர் காவிர்களுக்கு மத்தியில ஒரு முக்கியமான ஒரு இடத்தில் இருந்த ஒருவர். ரெண்டு வகையாக அதை பார்த்தார்கள். ஒன்று, இஸ்லாத்தின் பக்கம் ஈடுபாடு கொண்டிருக்கின்றவர்களை ஈர்த்தெடுக்கிறதுக்கான வேலை திட்டம். இல்லை என்றால் இஸ்லாத்தின் கடுமையான எதிரிகளாக இருக்கின்ற ஆட்களை எதிர்ப்பை குறைக்கிறதுக்காக அவர்களை நாங்கள் கவனிக்கிறது. இதிலும் முஅல்லஃபத்துல் குலூப் என்ற இந்த ஜக்காத்துடைய ஃபண்டில் இருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவு செய்தார்கள் என்பதை பார்க்கிறோம். வந்தாக்களை கவனிச்சது போல வராமல் இருக்கின்ற ஆட்கள் ரெண்டு வகையாக பார்த்தாங்க. ஒன்று, இஸ்லாத்தோட மிகப்பெரிய ஈடுபாட்டோடு இருக்கிறாங்க, இஸ்லாத்தை பற்றி நல்ல மதிப்போடு இருக்கிறாங்க, மரியாதையோடு இருக்கிறாங்க. இப்படியான ஆட்களை கொடுத்து அவர்களுக்கு உதவிகளை வழங்குகிற போது அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துக்கு வருவதற்கு அல்லது இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய நல்ல கருத்துக்களை மற்ற மக்களிலே பரப்புவதற்கு கால்கோலாக அமைந்து விடுவார்கள். சில நேரம் கடுமையான எதிரிகளாக இருந்தால், பலமானவர்களாக இருந்தால், அவர்களுக்கு ஏதாவது பொருளாதார ரீதியான உதவிகளை நாம் செய்கிற போது பல சந்தர்ப்பங்களில் நமக்கு இப்படியெல்லாம் செய்தவர்களுக்கு நாம் இப்படி செய்ய முடியுமா என்று அவர்கள் உணர்ந்து திரும்பி தங்களுடைய மனங்களில் மாற்றங்களை உண்டு பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்ற அடிப்படையில் அப்படிப்பட்டவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செலவு செய்கின்றவர்களாக இருந்தார்கள். சஃப்வான் பின் உமையா என்பவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்து உதவியது சம்பந்தமாக சஃப்வான் பின் உமையாவை சொல்றார், நான் முஷ்ரிக்காக இருக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு நிறைய உதவி செய்தார்கள். உண்மையாகவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எனக்கு தாரத்துக்கு முதல், எனக்கு கொடுக்கிறதுக்கு முதல் மக்களிலே மிக வெறுப்புக்குரிய ஒருவராக நான் அவரைத்தான் பார்த்தேன். மிக வெறுப்புக்குரிய ஒருவர், எனக்கு அவரை பிடிக்காது, அப்படியான ஒரு நிலைத்தான் அவரை பார்த்து வந்தேன். அப்படி இருந்தும் ரசூலுல்லாஹ் எனக்கு
எனக்கு உதவி செய்வார்கள், எனக்கு ஹெல்ப் பண்ணுவார்கள். அப்படியே செஞ்சு கடைசியில் என்னுடைய உள்ளத்தில் மிக விருப்பத்துக்குரிய மனிதராக நபி அவர்கள் மாறிவிட்டார்கள். அவ்வாறு நபி அவர்கள் என்னை மாற்றியதற்கு அவர்களுக்கு எனக்கு செய்த பொருளாதார உதவி காரணமாக இருந்தது என்று சஃப்வான் இப்னு உமையா என்று சொல்கிறார். அது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் இந்த பொருளாதார ரீதியா ஒரு ஹெல்ப் பண்றங்கிற மனசுல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணிடும். உங்களுக்கு எதிரியாக இருக்கிறவர், உங்களுக்கு தொடர்ந்து தொல்லைகளை கொடுத்து கொண்டிருக்கிறவர், உறவுக்காரர்கள் வச்சுக்கொள்ளுங்க, பக்கத்து வீட்டுக்காரர்கள் வச்சுக்கொள்ளுங்க, உங்க நண்பர் வச்சுக்கொள்ளுங்க, ஏதோ ஒரு வகையில பிரச்சனையா இருக்கிறார் என்று நீங்க அவரை ஒதுக்கி விடாம அவரை கவனிச்சு அவருக்கு பொருளாதார ஹெல்ப்புகள் பண்ணக்குள்ள அவர் மனசுல மாற்றங்கள் வந்து உங்களோட இணைஞ்சு கொள்றதுக்கான அல்லது உங்களை பற்றி ஒரு நல்ல அபிப்பிராயத்தை அல்லாஹ்வுடைய உள்ளத்துல போடுறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்திவிடும் என்பதற்கு இந்த சஃப்வான் இப்னு உமையா என்கிறவருடைய சம்பவம் நமக்கு மிகப்பெரிய சான்றாகும். இவ்வாறெல்லாம் இஸ்லாமிய சமுதாயம் வெளியில் இருக்கின்றவர்களையும் உள்ளிருக்கின்றவர்களையும் வருகின்றவர்களையும் தக்க வைத்துக் கொள்வதற்காக, காப்பாற்றுவதற்காக, அவர்களை நரகத்துக்கு மீண்டும் செல்லாமல் இருப்பதற்கான வழிவகையில் முஸ்லிம் சமுதாயத்துடைய பொருளாதாரத்தில் ஒரு பங்கு செலவழிக்கப்பட வேண்டும் என்று இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது, வலியுறுத்துகிறது. ஆனால் அந்த விஷயத்தில் நாங்கள் மிகவும் கவனமற்றவர்களாக, அக்கறையற்றவர்களாக இருக்கிறோம். என்பதற்குரிய சகோதரர்களை கொஞ்சம் யோசிங்க. எதிர்வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய பொருளாதாரத்தில் பல்வேறு தாவா பணிகளுக்கும் சீர்திட்டங்களுக்கும் செலவழிக்கின்றது போல இதுவும் ஒரு பகுதி. புதிய முஸ்லீம்களுடைய விவகாரத்தில் ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த ஃபண்டை வச்சுக் கொள்ளுங்க, என்னால இவ்வளவு செய்ய முடியும். அல்லாஹு தாலா எனக்கு அந்த ஒரு மனுஷனால அல்லாஹு தாலா ஹிதாயத்து கொடுக்கிறதுங்கிற பட்டியலுக்குள்ள நான் ஹிதாயத்து கொடுப்பதற்கு நேரடியான காரணியாக இருக்காவிட்டாலும் அவன் ஹிதாயத்தில் இருப்பதற்கு என்னுடைய பங்களிப்பு பெரிய ஒரு உதவியாக இருக்கட்டும் என்று சிந்திக்கின்ற சமுதாயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் மாற வேண்டிய தேவைப்பாடுடையவர்களாக இருக்கிறோம். இந்த கவலை, இந்த சிந்தனை நம் சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லாருக்கும் வரவில்லை என்றால், நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சிலர் மட்டும் அந்த சுமைகளை தங்களுடைய தோள்களிலே போட்டுக்கொண்டு கடைசியில் ஆறும் இஸ்லாத்துக்கு வந்தா பயப்படுற அல்லது கவலைப்படுற, வேதனைப்படுற, ஒழிக்கின்ற நிலைமைதான் வரும். என்றால் காலமெல்லாம் செய்ய முடியாது. ஒரு சந்தர்ப்பத்திலே பலர் கலந்து கொண்ட ஒரு கூட்டத்தில் நான் இந்த கருத்தை சொன்ன போது, இஸ்லாத்துக்கு வாராக்களை பத்தி ஏன் நீங்க பயப்பட வேணும்? சந்தோஷப்படுறதானே? சந்தோஷத்தான் படுறோம். பயம்ங்கிறது இஸ்லாத்துக்கு வந்துட்டானுங்கிற பயம் இல்ல, வந்தவனை பராமரிப்பதற்கான செய்யத்திட்டம் இந்த சமூகத்தில் இல்லை. நிச்சயமாக இந்த சமுதாயம் பராமரிக்காது, கை கொடுக்காது. எனவே இந்த குடும்பங்களை யார்கிட்டையாவது தலையில தட்டிடலாமா என்கிறதான் கவலையாக இருக்கும். யாராவது இஸ்லாத்துக்கு வந்தா அக்கறை பத்தி கோல் எடுத்து இஸ்லாத்துக்கு ஒரு ஆள் வந்திருக்கு, ஒரு ஆள் எடுக்க மாட்டீங்களா? பராமரிக்க மாட்டீங்களா? உங்களோட பள்ளிவாசல வச்சுக்க மாட்டீங்களா? காத்தாங்குடி கோல் எடுத்து நீங்க தொடர்பு இவங்களை பராமரிக்க மாட்டீங்களா, ஹெல்ப் பண்ண மாட்டீங்களா? அப்படி என்று ஒவ்வொரு ஊராக அலைகின்ற விளைவுகள் ஒவ்வொரு ஊருக்காரர்களுக்கும் இருக்கிறது. இந்த சூழ்நிலை மாற்றப்பட வேண்டும். இஸ்லாத்துக்கு வருகிறார்கள், இஸ்லாத்துக்கு வருகின்றவர்களுக்கு அல்லாஹ் அவருடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்கிற போது, நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிய அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லி அவர்களை வாழ்த்தினார்கள். நரகத்திலிருந்து சமுதாயம் மீண்டு வருகிறது. அவர்கள் என்ன நோக்கத்துக்காக வரட்டும், அல்லாஹ் போதுமானவன். அவர்களுக்கு கூலி கொடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா போதுமானவன். யாருடைய உள்ளங்களையும் பிளந்து பார்க்கின்ற அதிகாரம் நமக்கு கிடையாது. உங்கள் எல்லோருக்கும் தெரியும் உசாமா ரலியல்லாஹு தஆலாவுடைய செய்தி. யுத்த களத்திலே அவர் வாளை ஓங்கி அவரை விட்டு எதிரியை வெட்டுவதற்கு முயற்சித்த போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி விடுகிறார். அவரை உசாமா ரலியல்லாஹு தஆலா வெட்டி கொன்று விடுகிறார்கள். அவருக்கு மனசு தாங்கல. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை, இந்த போராட்டத்தில் ஒரு காஃபிர், நான் அவரை கொலை செய்யறதுக்கு முயற்சித்த போது, அவனை வெட்டுறதுக்கு வாழ ஓங்கின போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லித்தானே, நான் அவனை கொன்று விட்டேனே அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், உசாமா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கலிமாவை ஒளிந்ததற்கு பிறகு நீ அவனை ஏன் கொன்றாய்? அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அவர் உண்மை இஸ்லாத்துக்கு வர இல்லை, அவர் இந்த வாளில் இருந்து தன்னை உயிரை பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் வந்தார் என்று சொன்னார். நபி அவர்கள் கேட்டார்கள், உசாமா, நீ என்னுடைய உள்ளத்தை பிளந்தா பார்த்தாய்? உன்னுடைய வாளிலிருந்து தப்புவதற்காகத்தான் அவன் இஸ்லாத்துக்கு வந்தான் என்று நீ அவருடைய உள்ளத்தை பிளந்தா பார்த்தாய் என்று நபி அவர்கள் கேட்டுவிட்டு கேட்ட நேரத்தில் அவர் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை, இந்த போராட்டத்தில் நம்ம தரப்பிலிருந்து கொல்லப்பட்ட முஸ்லிம்கள் இன்னாரெல்லாம் அவர்களை நாம் அவர்தான் அல்லாஹ்வுடைய தூதரை கொன்றது. இருக்கட்டும் உசாமா, நீ கலிமாவை சொன்னதற்கு பிறகு ஏன் கொண்டாய்? நாளை மறுமையில் இறைவன் சன்னிதானத்தில் அவன் வந்து
இறைவா, நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமாவை சொல்லி இஸ்லாமிய மார்க்கத்துக்கு நுழைந்ததற்கு பிறகுதான் இந்த உசாமா என்னை கொண்டான் என்று இறைவன் முன்னிலையில் உனக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தால் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். பிறகு சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, இந்த போராட்டத்தில் என்னுடைய கை வெட்டுப்பட்டது, இந்த கையை வெற்றியும் அவன் தான் ரசூல். இருக்கட்டும் உசாமா, அவன் யாரையும் கொல்லட்டும், உண்ட கையை வெட்டி இருக்கட்டும், கலிமாவை சொன்னதுக்கு பிறகு ஏன் நீ அவனை கொலை செய்தாய்? நாளை மறுமையில வந்து அல்லாஹ் இடத்துல உனக்கு எதிராக வழக்கு தொடர்வானே, என்ன செய்வாய் என்று ரசூலுல்லாஹ் கேட்டுக் கொண்டிருந்தார்கள். உசாமா சொல்கிறார், நான் நபி அவர்களை சந்திக்க செல்கின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் நபி அவர்கள் இந்த கேள்வியின் இடத்திலே கேட்பார்கள். கலிமாவை சொன்னதுக்கு பிறகு உசாமா ஏன் நீ அவரை கொண்டது? ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கேள்வியை பார்த்து எனக்கு ஏற்பட்ட கவலை. ரசூலுல்லாஹ்வை பார்க்காம இருந்தா நல்ல போல இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய அந்த கேள்வி. ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்கிறார், கொல்லப்பட்டவனாக நான் இருந்திருக்க வேண்டும், என்னை அவன் கொண்டிருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் திரும்ப 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 கேட்டான். கலிமாவை சொல்லி வருகின்ற ஒருவன் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வருகிறான் என்றுதான் நாங்கள் நம்புறோம். அவர் வேறு வேறு நோக்கங்கள் வந்தால் அதுக்குரிய கூலி அல்லாஹ் தஆலா அவருக்கு கொடுப்பான். அப்படி வேறு வேறு நோக்கங்களில் வந்தவர்கள் யாரும் இந்த சமூகத்தில் ஜொலிக்கவில்லை. அவர்கள் அடையாளப்படுத்தப்படுவார்கள். நயவஞ்சகத்தனமாக முனாபிக்தனமாக சமுதாயத்தில் வந்தவர்கள் அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டார்கள். அவர்களுக்குரிய நடவடிக்கையை சமுதாயம் செய்தது. எனவே கலிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வாரவர் அவர் அதுக்காக தமந்த, இதுக்காக தமந்த, அவன் பொண்ணுக்காக தமந்த, காசிக்காக தமந்த, அவன் இதுக்காக தமந்த என்று அவனுடைய ஈமானை கொச்சைப்படுத்தி விடாமல், நமக்கு முடியாது என்பதற்காக, நமக்கு இயலாது என்பதற்காக, நம்மால் இந்த சுமையை சுமக்க முடியாது என்பதற்காக அவருடைய இஸ்லாத்தின் வருகையை கொச்சைப்படுத்தி இன்னும் வருகின்ற மக்களுக்கு நாம் தடை போடாமல் இந்த சமூகத்தை அரவணைப்பதற்கு, ஆற தழுவுவதற்கு, அவர்கள் இந்த இஸ்லாத்தின் மீது கண்ணியத்தை கௌரவத்தை கொண்டு மீண்டும் மீண்டும் அவருடைய உறவுகளை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு கால்கோளாக நாம் அமைந்துவிட வேண்டும். எனக்கு நெருக்கமான ஒரு நண்பர் அப்துல்லா என்று சொல்லுகின்ற ஒரு சகோதரர், அவர் வெளிநாட்டில் இருந்து இஸ்லாத்துக்கு வருகிற சகோதரர். அவர் பொருளாதார ரீதியாக அல்லாஹ் தஆலா அவரை நல்ல நிலையில் வச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு அவர் மனைவியை கூட்டிட்டு வந்தார், பிறகு பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தார், எல்லாரும் நல்ல நிலையில் இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர் மதினியை கூட்டிட்டு வந்தார், பிள்ளைகளை கூட்டிட்டு வந்தார். அதுக்கு பிறகு மதீனாவுடைய மாப்பிள்ளையை கூட்டிட்டு வந்தார். இப்படி மிகப்பெரிய ஒரு குரூப் இஸ்லாத்துக்கு வருவதற்கு அந்த அப்துல்லா காரணமானார். அவர் நல்லா இருக்கிறதால அவங்க வாராங்க, சமூகத்தில் நல்ல நிலையில் இருப்பதன் காரணமாக வருகிறார்கள். இன்னும் பலர் இஸ்லாத்துக்கு வர அவருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கு வருகிறார்கள், கதைக்கிறார்கள், பேசுகிறார்கள், புலங்குகிறார்கள். இஸ்லாத்தின் மீது ஒரு மதிப்பு மரியாதை அவர்களுக்கு வருகிறது. படிப்படியா வந்து சேர்றாங்க. ஆனா நாங்க அந்த சரியான பொறிமுறை சேர்த்துட்டு நம்ம கிட்ட இல்லாதன் காரணமாக வந்தாக்களே மிக மோசமான கேவலமான நிலையில் இருக்கின்ற போது இன்றைய முஸ்லிம் சமூகத்தில் இன்னும் பலர் இந்த சமூகத்துக்குள்ள வந்து பராமரிக்க ஆள் இல்லாம, பராமரிப்பதற்கான ஒரு வேலை திட்டம் இல்லாம, நான் எங்க போய் யாருக்கிட்ட இருக்கிறேன் தெரியாமல் மற்ற சமூகத்துக்குள்ளேயே இஸ்லாத்துக்கு வந்து கொண்டு உள்ளத்தளவில் இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து வெளியில அந்த சமூகத்துக்குள்ள காட்டிக்கொள்ள முடியாது, இங்க வந்தா பாக்குறதுக்கு ஆள் இல்லை என்று வாழுகின்ற மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். எனவே எப்படியான ஒரு நிலை இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரி, வெறுமனே இஸ்லாத்துக்கு வாராங்க, அவரு வாரார் இவரு வாரார் என்று பெரும் பெருமைப்படுவதை விட, சந்தோஷப்படுவதை விட, மகிழ்ச்சிப்படுவதை விட அதற்கு அப்பால் இந்த வந்திருக்கின்ற நமக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட குடும்பம், இந்த குடும்பத்துக்கு நாம் என்ன செஞ்சிருக்கிறோம்? இந்த குடும்பத்துக்கான ஒரு தொழில் வழிகாட்டல், இந்த குடும்பத்துக்கான மார்க்க அறிவூட்டல், இந்த குடும்பத்துக்கான வேறு வகையான ஒத்துழைப்பை நாம் என்ன செஞ்சிருக்கிறோம், என்ன செய்யலாம் என்று சிந்திக்கின்ற சமுதாயமாக ஒவ்வொரு பிரதேசத்திலும் புதிதாக வந்திருக்கின்ற முஸ்லாத்துக்கு வந்திருக்கின்ற மக்களை பற்றி விவரங்களை திரட்டி அவர்களுக்கு தனியான ஒரு நிலையத்தை ஏற்படுத்தி வேலை திட்டங்களில் ஈடுபடுகிற ஒரு சமுதாயமாக நாம் மாற வேண்டும். அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். குறிப்பாக நான் ஒரு விஷயத்தை இந்த இடத்தில் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். இது ஒரு அறுவடை காலம். இந்த அறுவடை காலத்திலும் உங்களுக்கு ஜக்காத்துடைய பங்கு இருக்கிறது, அதிலும் முஅல்லஃபத்துல் குலூபுடைய பங்கு இருக்கிறது. அந்த முஅல்லஃபத்துல் குலூபுக்குரிய பங்கு, அந்த முஅல்லஃபத் குலூபுகளையும் வறியவர்கள் இருக்கிறார்கள், வறியவர்களுக்குரிய பங்குகளை நீங்கள் ஒன்று சேர்த்து ஒரு இடத்தில் கொண்டு வந்து செயற்படுத்துவீர்களாக இருந்தால் அதுவும் கூட மிகப்பெரிய வெற்றிகரமானதாக இருக்கும் எதிர்காலத்தில் இந்த திட்டங்களை செயற்படுத்துறதுக்கு. எனவே அறுவடையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற சகோதரர்கள், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றார், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த அறுவடையிலிருந்து லாபத்திலிருந்து தாராளமாக சாப்பிடுங்க, புசியுங்க. ஆனா அந்த அறுவடையில் அதுக்கு கொடுக்க வேண்டிய ஹக்க கொடுங்க, மூவரையும் செய்யாதீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹு தஆலா தந்திருக்கின்றாரோ
நீங்க விவசாயத்துல கொண்டு போய் போட்டீங்க, உங்களுக்கு தெரியாது இவ்வளவு விளையும் என்று அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த அருள் உங்களுக்கு அந்த நியமத் நிலைக்க வேண்டுமாக இருந்தால் அதுல அறுவடைக்குரிய அந்த ஜக்காத்தை நீங்க கொடுக்க வேணும். அதுலயும் கட்டாயமாக இந்த புதிய முஸ்லிம் சமுதாயத்துக்கான பங்கை நீங்க கொடுத்து இதை ஊக்குவிக்கின்றவர்களாக நீங்கள் செயற்பட வேண்டும். அதற்கான ஒரு திட்டம் செயற்திட்டம் இங்கு இருக்கு நான் நினைக்கிறேன். எனவே உங்களுடைய அறுவடையிலிருந்தும் உங்களுடைய ஏனைய ஜக்காத்துக்கள் இருந்தும் ஏனைய உங்களுடைய தர்மங்கள் இருந்தும் இந்த புதிய முஸ்லிம்களுடைய பராமரிப்புக்காக அவருடைய மேற்பார்வைக்காக அவருடைய தேவைகளை நிறைவு செய்வதற்காக முடிந்த ஒத்துழைப்புகளை பங்களிப்புகளை வழங்குங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா பேசின எனக்கும் கேட்டிருந்த உங்களுக்கும் அருள் புரிவானாக. இந்த சமூகத்தை கைவிட்டு விடாமல் அந்த சமூகத்துக்கு கை கொடுத்து உதவி செய்கின்ற அவருடைய இன்ப துன்பங்களில் பங்கு கொள்கின்ற சகோதரர்களாக எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அனைவரையும் ஆக்கல் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.